அடுத்தது எக்ஸைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சம் டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இப்போது ஒரே டேர்ம்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடலாம். ஆனால் இங்கே வந்து ரெண்டு டேர்மாக கொடுத்துருக்காங்களா, அதாவது தனித்தனியாக ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா என்ன ஃபார்முலா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி 1 இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர்னால் 1. ஓகேங்களா? அடுத்து இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எழுத போகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ்னால் செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்றது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு இருக்கா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போது இந்த ஃபார்முலாக்கு தான் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பினா அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பினா 1 இன்ட்டு எக்ஸு, அப்போ எக்ஸ் வரும். அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிசிடி கண்டுபிடிக்கலாமா? ஜிசிடினா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்லேயும் ஜி ஆஃப் எக்ஸ்லேயும் எது ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? காமனாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது தான் எடுத்து என்ன பண்ணணும், எழுதணும். அதுதான் ஜிசிடி. அதாவது ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜிசிடினா ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து, அதாவது காமனாக சேமாக இருக்கிறத எடுத்து எழுதணும். எல்சிஎம்ன்றது சேமாக இருக்கிறத எடுத்து, காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த டேர்ம்லாம் தனித்தனியாக இருக்கோ, அதாவது பேர் இல்லாமல் இருக்கோ, அதெல்லாம் என்ன பண்ணணும், அது கூட சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? இதுதான் ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா. அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அதுதானே எஃப் ஆஃப் எக்ஸு. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும், ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது காமனாக இருக்கா. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், 1 டைம் எழுதிக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, அதனால ஒரு வாட்டி எழுதியாச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸில் வேறு எது பேலன்ஸ் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதையும் என்ன பண்ணணும், எழுதணும். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸில் எது பேலன்ஸ் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் கண்டுபிடிக்கலாமா? ப்ரூஃப்னா என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம். அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் என்ன பண்ண போகிறோம்,
மல்டிப்ளை பண்ண போகிறோம். கொஸ்டின் f of x என்ன கொடுத்துருக்காங்க? x cube minus 1 into x plus 1 இதுதான் f of x. ஓகேங்களா? அதுக்கப்புறம் g of x என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன இருந்தது கொஸ்டினில்? x cube plus 1 into x cube plus 1 இதுதான் f of x into g of x. அடுத்தது RHS. RHSனா LCM into GCD. LCM நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? x plus 1 into x minus 1 into x square plus x plus 1 into x square minus x plus 1 இல்லையா? இன்ட்டு எனக்கு இடம் பற்றதுனால என்ன பண்ணிக்கிறேன், கீழே எழுதிக்கிறேன். ஜிசிடி என்ன வந்தது? எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துச்சு. ஓகேவா? இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு 2 ஃபார்முலா இதில் இருக்குது. ஓகேவா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ம் அதுக்கப்புறம் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா? இது ரெண்டும் நமக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இது ரெண்டுத்துக்கும் பதிலாக ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஏன்றது எக்ஸ், அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் பின்றது 1 கியூப், அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 நான் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேயா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டும் என்ன எக்ஸ்பென்ஷனில் இருக்குது, என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே நான் ஃபார்முலா முன்னாடியே எழுதி போட்டுட்டேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இருக்கு? 2 ஃபார்முலா இருக்கா? என்னென்ன ஃபார்முலா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அப்போனா எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ன்னும் போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னு ஒன்று வந்துடும். ஓகேங்களா? அடுத்து மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? அதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது எல்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இது கிடச்சிருக்கு. ஆர்ஹெச்எஸும் சேம் ஆன்சர் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்னது? வெரிஃபைடு ஆகிடுச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? ரெண்டும் சேமாக வந்துச்சுன்னா வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.